பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர். ஓகேவா? ஸோ அது எங்கே அக்கறை ஆச்சு, அதுக்கு எப்படி நேம் கொடுத்தாங்க, ப்ளஸ் அதுக்கு என்னென்ன ஊர்ஸ் யூஸ் ஆகுது, அது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க ஊர்லேருந்து, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அது அக்கரன்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. It was named as cuprum by the Romans because they got it from the island of Cyprus. அதாவது இந்த மெட்டலுக்கு வந்து ஏன் காப்பர் அப்படின்னு பேர் வச்சாங்க, யார் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ். ஏன் அப்படின்னா இது எந்த பிளேஸ்ல இருந்து நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐலாண்ட் ஆஃப் சைப்ரஸ். அந்த பிளேஸ் நேம்ல இருந்தா இதுக்கு இப்படி காப்பர் நேம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ காப்பர் இஸ் ஃபவுண்ட் இன் த நேட்டிவ் ஸ்டேட் as well as in the combined state. அதாவது நேட்டிவ்னா இந்த ஃபார்ம் ஆஃப் த காப்பர் மட்டும் இண்டிவிஜுவலாக இருக்கும். ப்ளஸ் காப்பர் வந்து வேற சில எலமெண்ட்டோட கம்பைன் ஆகிட்டு கம்பைன் ஸ்டேட் ஃபார்மில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓர்ஸ் ஆஃப் த காப்பர் அண்ட் தென் அதனுடைய ஃபார்முலாஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் வந்து மெயினாக 3 ஓர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. காப்பர் பைரேட் அதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா CuFeS2. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து குப்ரைட் ஆர் ரூபி காப்பர் அதனுடைய ஃபார்முலா என்னன்னா Cu2F சரிமா Cu2O. நெக்ஸ்ட் காப்பர் கிளான்ஸ் அதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா Cu2S. ஓகேவா? ஸோ இதில் எந்த ஓர் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் வரும்னாக்கா காப்பர் பைரைட். ஓகே, ஸோ இது ஈல்டு அதாவது இந்த வேர்ல்டு த்ரூஅவுட் வேர்ல்டில் காப்பர் ப்ரொடக்ஷன்லேயே 76% ஆஃப் த காப்பர் வந்து எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எந்த ஓர் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காப்பர் பைரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த காப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்க, அந்த காப்பர் பைரைட்லேருந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். அதாவது ஓர்னவே நமக்கு தெரியும் அதோட அந்த மெட்டல் கண்டென்ட்டோட இம்பியூரிட்டிஸ்லாம் இருக்கும், அதுலேருந்து ரிமூவ் பண்ணி ஒன்லி அந்த ஓர்ஸை எடுக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் அப்படின்னு சொல்கிறாங்க. The ore is crushed and concentrated by froth flotation process. இந்த ஓரை வந்து என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். இதை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ரோஸ்டிங். ஓகே, இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ரோஸ்ட் பண்ணுறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பை பாசிங் த எக்ஸஸ் ஆஃப் த ஆக்சிஜன். ஓகே, ஸோ அப்போ என்ன நடக்குது இந்த ப்ராசஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாய்ச்சர் அண்டு volatile impurities are removed. ஓகே, அதாவது நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட், மாய்ச்சர்னா ஒன்றும் இல்லை வாட்டர் கண்டென்ட், volatile சப்ஸ்டன்ஸ்னால் அந்த சப்ஸ்டன்ஸ் இட் கேன் பி எவாபரேட்டட், அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது ரிமூவ் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா சல்ஃபர், பாஸ்பரஸ், அர்சனிக் அண்டு ஆன்டிமனி ஆர் ரிமூவ்ட் ஆஸ் ஆக்சைட்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் என்ன ஆகுது ஆக்சைடாக வந்து ரிமூவ் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் காப்பர் பைரைட் இஸ் பார்ஷியலி கன்வெர்டட் இன்டு சல்ஃபைட் ஆஃப் காப்பர் அண்டு அயன். இந்த ரிமைனிங் இருக்கிற காப்பர், இந்த அர்சனிக், இந்த ஆக்சைட்ஸ்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் காப்பர் பைரைட் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுதுன்னா 2 ப்ராடக்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஒன்று வந்து என்னன்னாக்கா சல்ஃபைட் ஆஃப் அயன் அண்ட் ரிமைனிங் ஒன் வந்து என்னன்னாக்கா சல்ஃபைட் ஆஃப் காப்பர். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே ரியாக்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து காப்பர் பைரைட்னுடைய மாலிகுலர் ஃபார்முலா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா CuFeS2. இங்கே வந்து 2 மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறாங்க. இது வந்து ரோஸ்டிங்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஆக்சிஜன், அதனால தான் ஓட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு இம்ப்யூரிட்டிஸ்லாம் போக ரிமைனிங் 2 ப்ராடக்ட் கிடைக்குதுல, அது என்னன்னாக்கா காப்பர் சல்ஃபைட் அண்ட் தென் அயன் சல்ஃபைட் இன்க்ளூடிங் த சல்ஃபர் டை ஆக்சைடு வில் பி ரிலீஸ்ட் in the form of the gas. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல்டிங். சரிங்களா? See, the roasted ore is mixed with powdered coke and sand and is heated in a blast furnace to obtain meat. ஓகேவா? அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா Cu2S plus Fes and slag. ஓகே, then next the slag is removed as waste. நல்லா கவனிங்கம்மா, நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் ரோஸ்ட் ஆச்சு இல்லையா, அந்த ரோஸ்டடு ஓகே அந்த ரோஸ்டடு மிக்சரை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னாக்கா அந்த ரோஸ்டான ஊரை வந்து நம்ம பவுடர் கோக்கோடவும் ப்ளஸ் சாண்டோடவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளாஸ்ட் பர்னர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. சரியா? அது இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேட் கிடைக்குது. ப்ளஸ் அதுலேருந்து கிடைக்கிற வேஸ்டஸ் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் த ஸ்லாகை நம்ம ரிமூவ் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா பெசிமரைசேஷன். அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா த மால்டன் மேட் இஸ், அதாவது ஸ்மெல்டிங் ப்ராசஸில் மேட் கிடைச்சது இல்லையா,
அதை நம்ம நெக்ஸ்ட் இந்த பெசிமரைசேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பார்க்க போறோம். The molten meat is transferred to Bessemer converter in order to obtain blister copper. Ferrous sulfide from meat is oxidized to ferrous oxide, which is removed as slag using silica. அதாவது இந்த ப்ராசஸில் அந்த பெசிமரேஷன் ப்ராசஸில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா பிளஸ்டர் காப்பர் வந்து கிடைக்குது. இது எப்படி கிடைக்குதுன்னா மால்ட் அண்ட் மேட் என்ன பண்ணுறாங்க, அந்த பெசிமர் கன்வெர்ட்டரில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து அந்த பிளஸ்டர் காப்பர் கிடைக்குது. இதில் இந்த ஃபெரஸ் சல்ஃபைடு ஃப்ரம் மேட் என்ன ஆகுதுன்னா ஆக்சிடைஸ் ஆகிட்டு ஃபெரஸ் ஆக்சைடாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஃபெரஸ் ஆக்சைடு என்ன ஆகுதுனாக்கா வேஸ்ட்டாக ரிமூவ் ஆகிடுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் ரியாக்ஷன் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபெரஸ் சல்ஃபைடு வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபெரஸ் ஆக்சைடு ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபெரஸ் ஆக்சைடு கூட வந்து சிலிக்கா இருக்குது இல்லையா, அது சாண்டு, இது வந்து ஆட் பண்ணும்போது இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் சிலிகேட். ஓகேவா, அயன் சிலிகேட். இது வந்து இதுவும் இது சரிமா இந்த ஃபெரஸ் சிலிகேட் வந்து வேஸ்டஸாக வந்து ரிமூவ் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காப்பர் சல்ஃபைடு அந்த ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, காப்பர் ஆக்சைடு ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு, இதுவும் ரிமூவ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த காப்பர் ஆக்சைடு வந்து காப்பர் சல்ஃபைடோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகுது, ரிடியூஸ் ஆகிட்டு இதில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆகிட்டு நமக்கு வந்து காப்பராக மட்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஆக்சிஜனும் இருக்கிற சல்ஃபரும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகிட்டு காப்பர் மட்டும் நமக்கு என்னவா கிடைக்குது, எங்கே கிடைக்குது, அந்த தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிளஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஃபைனிங். ஓகேவா, ரிஃபைனிங்னா அது பியூரிஃபை பண்ணுறது. சரிங்களா, இப்போ காப்பர் கிடைச்சிது, அது எப்படி பியூரிஃபை அந்த காப்பர் வந்து மாற்றுறாங்க பார்க்குறோம். ஸோ பிளஸ்டர் காப்பர் கண்டெய்னிங் 98% of the pure copper and 2% of the impurities and is purified by electrolytic refining. அதாவது இந்த பிளஸ்டர் காப்பர் கிடைச்சது இல்லையா பெசிமரைசேஷன் ப்ராசஸ் மூலமா, அதில் 98% காப்பர் கிடைக்குது ப்ளஸ் 2% இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. அந்த இம்ப்யூரிட்டிஸும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம். அதுக்கு என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் வந்து என்னன்னாக்கா நமக்கு பியூர் ஃபார்ம் ஆஃப் த ஹை டிகிரி ஆஃப் த காப்பர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஃபார் எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் மூலயமா. சரியா, ஸோ இந்த எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸில் வந்து எது வந்து கேத்தோட யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ தின் பிளேட் ஆஃப் பியூர் காப்பர் மெட்டல். அதுக்கப்புறம் ஆனோட எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இம்பியூர் காப்பர் மெட்டல் எடுத்துக்கிறாங்க. எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அண்ட் தென் அசிடிஃபைடு வித் த சல்ஃபியூரிக் ஆசிட். அதாவது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் கூட சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் அசிடிஃபைடுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எலக்ட்ரோலைட்டிக் மெத்தடில் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் பண்ணுவோம் த்ரூ த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். அப்போ என்ன ஆகுதுன்னா பியூர் காப்பர் வந்து டெபாசிட்டட் ஆன் த கேத்தோட் அண்ட் த இம்பியூர் காப்பர் என்ன ஆகும், இம்ப்யூரிட்டிஸில் என்ன ஆகும்னாக்கா செட்டில்ட் அட் த பாட்டம் ஆஃப் த ஆனோட். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் த ஸ்லட்ஜ் அப்படி இல்லைனாக்கா ஆனோட் மட்டும் சொல்கிறாங்க. புரியுது இல்லைம்மா, கரண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க. அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன எங்கே பாஸ் பண்ணுவாங்கன்னா த்ரூ த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். அதில் பியூர் காப்பர் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும் கேத்தோடில் டெபாசிட் ஆகிடும். தென் இம்ப்யூரிட்டிஸ்லாம் என்ன ஆகும், அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனை டிசால்வ் ஆகிட்டு பாட்டம் ஆஃப் த ஆனோடில் வந்து டெபாசிட் ஆகிடுது. சரியா, அதுக்கு தான் என்ன பேருன்னு சொல்கிறோம், ஆனோட் மட்டும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காப்பர் பற்றி பார்க்க போகிறோம். காப்பர்னுடைய நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் மெட்டல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா வித் ஹை லஸ்டர் அண்ட் தென் ஹை டென்சிட்டி, அதாவது நல்லா ஷைனிங்காக இருக்கும், அதனோட டென்சிட்டியும் ஹையாக இருக்கும், அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட்டும் ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அது எவ்வளோ டிகிரியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1356 டிகிரி செல்சியஸில் தான் அது வந்து ஹீட் பண்ணும்போது மெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காப்பரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆக்ஷன் ஆஃப் ஏர் அண்டு மாய்ச்சர், அதாவது ஏரோடவும் வாட்டர் கண்டென்ட்டோடவும் இந்த காப்பர் வந்து ரியாக்ட் ஆகும்போது என்ன டைப் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காப்பர் கெட்ஸ் கன்வெர்டட் வித் எ green layer of basic copper carbonate in the presence of carbon dioxide and moisture. அதாவது காப்பர் வந்து என்னவாதுன்னா கவர்டு நாட் கன்வெர்டடுமா, காப்பர் கெட்ஸ் கவர்டு வித் எ green layer of the basic copper carbonate
இந்த presence of the carbon dioxide and the moisture. அதாவது மாய்ச்சர் கண்டென்ட்டும் கார்பன் டை ஆக்சைடும் ஏர்ல இருக்கும்போது அந்த காப்பர் வந்து என்னவா கலரா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காப்பரை சுற்றி என்ன கலரா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிரீன் லேயரா வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. அதுதான் ரியாக்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து காப்பர். சரியா? காப்பர் வந்து ஆக்சிஜன் இந்த presence ஆஃப் த ஏர்ல ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும்போது, வாட்டர் மாலிகுல்னா என்னது? மாய்ஸ்சர் இருக்கும்போது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது? காப்பர் கார்பனேட் அண்ட் தென் காப்பர் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆஃப் த ஹீட். ஓகே, அதாவது ஹீட் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அண்ட் ஹீட்டிங் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் in the presence of the oxygen, copper form two types of the oxide, that is copper oxide. அது என்ன ப்ராடக்ட்? Cu, அது காப்பர் 1 ஆக்சைடு காப்பர் 2 ஆக்சைடு. அப்படி இந்த ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. திரும்பி சொல்கிறேன் பாருங்க. காப்பரை ஹீட் பண்ணுறாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் த ஆக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அது என்னன்றது ரியாக்ஷனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காப்பர் வந்து 2 மாலிகுல் ஆஃப் த காப்பர் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது. அது என்ன டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிலோ 1370 சரிங்களா டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் 2 ஆக்சைடு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காப்பர் வந்து ஆக்சிஜனோட அபோவ் 1370 டிகிரி கெல்வினில் வந்து இங்கே கெல்வின்மா ஹீட்டு, அதாவது நம்ம செல்சியஸ் கெல்வின் ரெண்டுமே ஒன்று தான், வேறு வேறு யூனிட்டு. ரெண்டுமே எதுக்கு மெஷர் பண்ணுறதுன்னா அந்த டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுற யூனிட் தான். இங்கேயும் கெல்வின் இங்கேயும் கெல்வின். ஸோ அதை ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் 1 ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் ஆஃப் ஆசிஸ், அதாவது காப்பர் வந்து ஆசிஸோட ரியாக்ட் ஆகும்போது என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வித் டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் அண்ட் தென் டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது HClனா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், H2SO4னா sulfuric acid. Okay, so dilute acids such as hydrochloric acid and sulfuric acids have no action on these metals in the absence of air. Copper dissolves in these acids in the presence of the air. அதாவது இந்த dilute acids கூட ஏர் இல்லைன்னா சரிங்களா, இல்லை அது வந்து ஆக்டே ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஏரில் மட்டும்தான் என்ன ஆகும், அது வந்து இந்த ஆசிடோட டிசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ரியாக்ஷன் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காப்பர் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஏரில் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னா காப்பர் குளோரைட் அண்ட் தென் வாட்டர். நெக்ஸ்ட் டைலூட் நைட்ரிக் ஆசிட் கூட காப்பர் ரியாக்ட் ஆகுது சரிங்களா. அப்படி ரியாக்ட் ஆகும்போது இதுவும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஏர் தான் என்ன ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு கேஸ் வந்து எவால்வ் ஆகுது. அதுதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. காப்பர் வந்து நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது, காப்பர் நைட்ரேட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் நைட்ரிக் ஆக்சைடு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது, இன்க்ளூடிங் தட் இட் ஃபார்ம்ஸ் த வாட்டர் மாலிகுல். நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் ஆஃப் குளோரின்ஸ், அதாவது காப்பர் வந்து குளோரினோட ரியாக்ட் ஆகும்போது என்ன டைப் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ குளோரின் ரியாக்ட்ஸ் வித் காப்பர் ரிசல்ட்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் காப்பர் 2 குளோரைட், அதாவது Cu இங்கே கொடுத்துருக்காங்களே ரியாக்ஷனில் Cuன்றது காப்பர், Cl2 என்றது என்னன்னாக்கா குளோரின். அதோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்குது CuCl2 அப்படின்னா என்னக்கா காப்பர் குளோரைட். நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் அல்கலிஸ், காப்பர் இஸ் நாட் அட்டாக்டு பை த அல்கலி, அதாவது காப்பர் வந்து அல்கலியோட எந்த ரியாக்ஷனும் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் த காப்பரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா it is extensively used in manufacturing electric cables and other electric appliances. அதாவது எலக்ட்ரிக் கேபிள் எலக்ட்ரிசிட்டியில் கண்டக்ட் ஆகும் இல்லையா, அந்த ஒயர் மேக் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் எலக்ட்ரானிக் திங்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. செகண்ட் யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் used for making the utensils and also containers and then calorimeters and coin. ஓகேவா, யூட்டன்சில்ஸ் மேக் பண்ணலாம், கண்டெய்னர்ஸ் மேக் பண்ணலாம், தென் calorimeters இன்ஸ்ட்ருமெண்ட், calorimeter நாட் calorimeter, calorimeters and also the coins. நெக்ஸ்ட் யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோபிளேட்டிங்க்கு இது வந்து யூஸ் ஆகுது. அண்ட் லாஸ்ட் யூசஸ் இட் இஸ் அலோவ்டு வித் கோல்டு அண்ட் சில்வர் ஃபார் it is allied with gold and silver
ஃபார் மேக்கிங் காயின்ஸ் அண்ட் தென் ஜுவல்ஸ். அதாவது அலா என்னென்னதுன்னா ஹோமோஜினியஸ் மிக்சராக மெட்டல்ஸ் 1 or 2 மெட்டல்ஸ் ஆர் த நான் மெட்டல்ஸ் அதோட மிக்ஸ் பண்ணும்போது கோல்டோட சில்வரோட மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து காயின்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க.